வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 15. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கன்சாலிடேஷன் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எப்படி கன்சாலிடேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருந்தால் எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது. அன்ஸ்ட்ரக்சர்ட் சொல்லும் போது லே அவுட் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸும் மாறிட்டே இருக்கும். அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிளுக்கு நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேரத்தை கடத்தாமல் நம்ம எக்ஸலுக்கு போயிடுவோம். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் இதுதான். மறுபடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ஃபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஷீட் இருக்குது. பட் இப்போ கவனிச்சிங்கன்னா ஜனவரி ஷீட்டில் இருக்கிற மாதிரியே லே அவுட் வந்து பிப்ரவரி ஷீட்டில் கிடையாது. ஏன்னா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட் இருக்குது, யூரோப் இருக்குது, அமெரிக்காஸ் இருக்குது. பட் ஆஃப்ரிக்கா அது இல்லை. பட் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஏஷியா அது இல்லை, ஆஃப்ரிக்கா அது மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சில கேட்டகரிஸ் இருக்குது, சில கேட்டகரிஸ் இல்லை. கேட்டகரியோட அரேஞ்ச்மெண்ட்டும் சேமாக இல்லை போன ஷீட்டில் இருக்க மாதிரி. ஸோ கேட்டகரி அரேஞ்ச்மெண்ட்டும் சேமாக இல்லை, ஹெட்டிங்கோட அரேஞ்ச்மெண்ட்டும் சேமாக இல்லை. சில இடத்துல கேட்டகரிஸ் மிஸ்ஸே ஆகுது, சில இடத்துல அந்த ஹெட்டிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இருக்கிற ஹெட்டிங்ஸே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை தான் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டேட்டாவை நம்ம கன்சாலிடேட் பண்ணோன்னா எக்ஸலில் எந்த டூலை வச்சு கன்சாலிடேட் பண்ண போகிறோன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த டூலோட பேர் கன்சாலிடேட். இந்த டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபில் டேட்டா டூல்ஸ் அப்படின்ற இந்த குரூப்புக்கிட்ட தான் அந்த கன்சாலிடேட் டூல் இருக்குது. பட் இந்த டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு கன்சாலிடேஷன் எங்கே வேணும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம இருக்கணும் இந்த டூலை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த டூலை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த இடத்துல கொண்டு வா அப்படின்னு மாற்ற முடியாது. அதனால் இந்த டூலை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே கன்சாலிடேட்டட் அவுட்புட் வேணுமோ அந்த இடத்துல இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, தேவையான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த கம்ப்ளீட் கன்சாலிடேட்டட் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கான தேவையான இடத்தையும் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்காம இங்கே ஏற்கனவே ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா கன்சாலிடேஷன் வரும்போது அங்கே இருக்கிற டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணிடும். நம்ம கண்ட்ரோல் இசட்டை அழுத்தணும்னா சில டைம் வேலை செய்யும், சில டைம் வேலை செய்யாமல் போயிடும். அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், கரெக்டான இடத்துல இருங்க, போதுமான இடத்த கொடுத்துருங்க, கன்சாலிடேஷன் ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, இப்போது நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி கன்சாலிடேட்டட் ரிசல்ட் எங்கே கொண்டு வர போகிறோம், இந்த கன்சாலிடேட்டட் ஷீட்டில் கொண்டு வர போகிறோம். நம்மளோட ரிப்போர்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, A1 செல்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ டூவில் கிளிக் பண்ணிடலாம். இந்த டயலாக் பாக்ஸை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டயலாக் பாக்ஸில் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒன்று எது கேட்குறான்னா உங்கள் டேபிளில் இருக்கிற நம்பர்ஸை என்ன பண்ணணும்னு கேட்குறான். இண்டிவிஜுவல் டேபிள்ஸாக இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நம்பர்ஸை என்ன பண்ணணும்னு கேட்குறான். நமக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணணும். அதனால் சம்லேயே விட்டுறோம். பட் சம்மை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம கன்சாலிடேட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க ப்ரௌஸ் பட்டன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டிய, அதாவது கன்சாலிடேட் பண்ண வேண்டிய இண்டிவிஜுவல் டேபிள் இன்னொரு எக்ஸல்ல இருந்தும் வரலாம். இப்போ ஆனால் நமக்கு இன்னொரு எக்ஸல்லேருந்து இல்லை, சேம் எக்ஸலில் இருக்குது. பட் பக்கத்து ஷீட்டில் வச்சுருக்கோம். நம்ம கன்சாலிடேட் பண்ண வேண்டிய முதல் டேட்டா எந்த ஷீட்டில் இருக்குது, ஜனவரி ஷீட்டில் இருக்குது. ஸோ ஜனவரி ஷீட்டுக்கு போயிடுறோம். டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லேருந்து கடைசி டேட்டா முடிகிற வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஹெட்டிங் இந்த டூலில் ரொம்ப க்ரூஷியல் பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணோன்னே ஆடுன்னு கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டாவது டேட்டாவை செலக்ட் பண்ண போகிறோம். பிப்ரவரிக்கு போகிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். ஆட். நான் ஒன்று செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே ஆட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த பாக்ஸில் வர என்ன சொல்லுதுன்னா அந்த டூலு, இதெல்லாம் தான் என்னோடய டேட்டா, நீ கன்சாலிடேட் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குது, நான் செலக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். ஸோ மார்ச்சுக்கு போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட். ஸோ இது வந்து நம்ம வந்து எத்தனை டேபிள்ஸ் இருக்கோ அத்தனை டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணி
ஆடுன்னு கொடுக்கணும். பட் செலக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றத்தையும் மேனுவலாக செலக்ட் பண்ணோம். இந்த ஏற்கனவே செலக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி ஒரு டாட்டர் லைன் ரன் ஆகும். அதை வந்து செலெக்ஷன் நினச்சிக்கிட்டு ஆடுன்னு கிளிக் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டேட்டா போகும்போதும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம தான் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஜூலைக்கு வரேன். அடுத்தது ஆகஸ்ட் கடைசி ஷீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், ஆடுன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். பட் இங்கே பாருங்கள், காட்டுற ஆர்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஆர்டர் கிடையாது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஷீட்டோட நேமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் காட்டுது. அதனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும். ஒவ்வொரு ஷீட்டையும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இல்லைனா இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது சில டைம் ரொம்ப டூ மச் ஒர்க் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு 8 ஷீட்டை நம்ம தான் பார்க்குறோம். பட் ரியாலிட்டியில் நீங்கள் 30 ஷீட்ஸ் இருக்கலாம், இல்லை 40 ஷீட்ஸ் இருக்கலாம், 50 ஷீட்ஸ் இருக்கலாம், 300 ஷீட்ஸ் இருக்கலாம், 300 ஃபைல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் நமக்கு. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான இந்த 2 பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். டாப் ரோ, லெஃப்ட் காலம் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுப்போம். ஓகே, ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ எப்படி இது நடந்தது, எந்த பேசிஸில் இதை ஆட் பண்ணிச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கடைசியாக 2 பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால தான் நடந்திருக்கு. இந்த கடைசி 2 பாக்ஸ் நம்ம என்ன ஆக்டிவேட் பண்ணோம், டாப் ரோ, லெஃப்ட் காலம், இதை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். கரெக்டுங்களா? எல்லா டேபிள்லையும் டாப் ரோலையும் லெஃப்ட் காலம்லையும் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். எல்லா டேபிள்லையும் டாப் ரோவில் என்ன இருக்குது, ஹெட்டிங் இருக்குது. எல்லா டேபிள்லையும் டாப் ரோவில் என்ன இருக்குது, ஹெட்டிங்ஸ் இருக்குது. எல்லா டேபிள்லையும் லெஃப்ட் காலமில் என்ன இருக்குது, கேட்டகரி இருக்குது. எல்லா டேபிள்லையும் லெஃப்ட் காலமில் என்ன இருக்குது, கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம கன்சாலிடேட் டூலுக்கு என்ன சொல்கிறோன்னா, நீ ஒரு நம்பரை எடுக்கிற, ஒரு டேபிள்லேருந்து ஒரு நம்பரை எடுக்கிறேன்னா, எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ஏஷியா, அதுக்கான நம்பர் எடுக்கிறேன்னா நீ அடுத்த டேபிளுக்கு போகும்போது பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸை மேட்ச் பண்ணிக்கோ, கேட்டகரியை மேட்ச் பண்ணிக்கோ, லெஃப்ட் காலமில் இருக்க கேட்டகரியை மேட்ச் பண்ணிக்கோ, டாப் ரோவில் இருக்கிற அந்த வேல்யூ ஏஷியா அப்படின்றதையும் மேட்ச் பண்ணிக்கோ. ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீ குமுலேட்டிவாக ஆட் பண்ணிக்கணும். மேட்ச் ஆகலைன்னா ஆட் பண்ணாத, அதை டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது 2 மேட்சும் பண்ணுது, வி லுக்கப்பும் பண்ணுது, ஹெச் லுக்கப்பும் பண்ணுது மை ஃப்ரெண்ட். ஓகே, மேட்ச் பண்ணி குமுலேட்டிவாக ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு கொடுக்குது. அதுதான் அந்த டாப் ரோ, லெஃப்ட் காலம். சார், அப்போ 3வது பாக்ஸ் இருந்தே, அந்த பாக்ஸோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த 3வது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஏன் ஆக்டிவேட் பண்ணல, ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகுன்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், சில டைம் அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும். பட் மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக வேல்யூ தானே தவிர அதுக்குள்ளே ஃபார்முலா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கன்சாலிடேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டேபிளில் நான் ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றினேன்னா இந்த கன்சாலிடேட்டட் ஷீட்டில் இருக்கிற அந்த வேல்யூ அப்டேட் ஆகாது. ஏன்னா அது ஃபார்முலா கிடையாது. சப்போஸ் எனக்கு அப்டேட் ஆகணும், லைவாக அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், அந்த 3வது செக் பாக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த கேஸில் நான் அந்த ஹெச் காலமில் 27th ரோலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன் சார் இங்கேயே பண்ணுறீங்க, இன்னொரு ஷீட்டில் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு ஷீட்டுக்கு போனால் என்ன ஆகும்னா, இந்த கன்சாலிடேட் கிளிக் பண்ணால் திருப்பி நான் மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். பட் அதே ஷீட்டில் பண்ணால் நான் செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும், ஏன் சார் பக்கத்துலேயே பண்ணக்கூடாதா, ஜி காலம்லேயே பண்ணக்கூடாதா, ஏன் நீங்கள் கீழே வந்துட்டு அதுவும் ஹெச் காலம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ பாருங்கள், நான் கன்சாலிடேட் போகிறேன், இந்த 3வது செக் பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணுறேன், மற்றது எல்லாமே சேம் தான், நமக்கு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஹெச் காலமில் நமக்கு பாப்புலேட் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணது H25ல், பட் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், 34ல். அப்போ நடுவில் ரோஸ் ஹைட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா காலம் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள், எம்டி காலம். இந்த காலம் என்ன பர்பஸ்க்கு, அதே மாதிரி இந்த ப்ளஸ் சைன்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சைன்ஸ்னால் என்னன்னு சொன்னோம், டேட்டா அவுட்லைன்ஸ். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், சப்டோட்டல் வீடியோவில் நான் சொன்னேன் இந்த ப்ளஸ் சைன்ஸ்க்கு என்ன அர்த்தம், டேட்டா அவுட்லைன்ஸ். இப்போ இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், அந்த எம்டி காலமில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள், இந்த வேல்யூஸ் எல்லாம் எந்த ஃபைல்லேருந்து வந்திருக்குன்னு காட்டுது. இப்போ ஏன் ஒரே நேமை காட்டுதுன்னா, நம்ம டேட்டா ஒரே ஃபைல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம், பக்கத்து ஷீட்லேருந்து. பட் நீங்கள் வேறு எக்ஸல் ஃபைல்லேருந்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம்ஸை தான் இங்கே காட்டும். இது வேலிடேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எந்த ஃபைல்லேருந்து டேட்டா வந்திருக்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியும்.
இப்போ இந்த ஃபைல்லேருந்து வந்திருக்கு ஓகே, பட் இந்த வேல்யூ எந்த ஷீட்லேருந்து வந்திருக்கு, எந்த செல்லுலேருந்து வந்திருக்குன்னு காட்டுது பாருங்கள். அதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது காட்டுது பாருங்கள். ஸோ நான் என்ன புரிஞ்சுப்பேன், ஓகே ஏப்ரல் மந்த்லேருந்து எடுத்து வந்திருக்கு, ஃபெப்ரவரியில் வந்திருக்கு, ஜான் இருக்குது, ஜூலை இருக்குது, ஜூன் இருக்குது, மார்ச் இருக்குது, மே இருக்குது. ஸோ என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருக்குது, மே, மார்ச் இருக்குது, ஜூன், ஜூலை, ஜான் இருக்குது, ஃபெப் இருக்குது. அப்போ என்ன இல்லை, ஆகஸ்ட் இல்லை. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸு யூரோப்பில் இல்லவே இல்லை, வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக செக் பண்ணிடலாமா? ஆகஸ்ட் மாதத்தில் யூரோப்புக்கு பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடாது. பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் யூரோப்புன்ற ஒரு காலமே இல்லை. ஸோ நம்ம பார்க்குறது கரெக்டு. ஓகே, பட் இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா அவுட்லைனை மைனஸை கிளிக் பண்ணி திருப்பி கொலாப்ஸ் பண்ணிடுறேன். இனிமேல் இதெல்லாம் ஃபார்முலாஸாக இருக்கிறதால எப்போல்லாம் இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இங்கே அப்டேட் ஆகும். ஸோ பரவாயில்ல சார், இந்த எம்டி காலம் வந்தால் எனக்கு ஓகே, இந்த மாதிரி டேட்டா அவுட்லைன்ஸ் வந்தாலும் ஓகே எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 செக் பாக்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த அவுட்லைன் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஏன்னா நான் பண்ணும்போது எனக்கு தெரியும் அதுக்கு மேலே எந்த சேஞ்சும் வராது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 செக் பாக்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணால் போதும். 2 செக் பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற நண்பர்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இந்த ஓகே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டாவை மேனேஜ் பண்ணுற ஆளுங்கிட்ட கேட்டுங்க, எந்த சேஞ்சும் இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கன்சாலிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சேஞ்சஸ் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற அந்த கன்சாலிடேஷன் ஏற்கனவே வந்தது பார்த்தீங்களா, அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கன்சாலிடேட் போயிட்டு, பட் என்ன ஒரே நல்ல விஷயம்னா நம்மளோட செலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும், நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணால் போதும். சப்போஸ் புது ஷீட் எதாவது வந்ததுன்னா அந்த ஷீட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஓகே பாருங்கள், நான் கண்ட்ரோல் செட் அழுத்துறேன், வேலை செய்யல பாருங்கள். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஃபீச்சர் இது, பட் அட்வான்டேஜஸும் கூட. ஸோ கண்ட்ரோல் செட் நம்பி இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருந்தால் கன்சாலிடேட் டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணுறது, அந்த டாப் ரோ லெஃப்ட் காலம் கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா, இந்த செக் பாக்ஸஸோட அர்த்தம் என்ன, எதை பேஸ் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணுது, வேல்யூ மாறினா மாறும், அப்டேட் ஆகுமா ஆகாதா, அப்டேட் ஆகணும்னா என்ன பண்ணணும். ஓகே, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செலெக்ஷன் பண்ணும் போதும் அது நம்ம செலெக்ஷன் பண்ணுற ஆர்டரில் ஷீட் நேம் காட்டாது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் ஷீட் நேமோ ஃபைல் நேமையோ டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணும் போதே நோட் பண்ணி வச்சுக்கிறது அவசியன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹரியரன்.